தடயம் வெப் சீரிஸோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட்டு ரெட் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் கோல்டன் கலர்ல மாறும். இந்த கலர்ஸ கனெக்ட் பண்ற விதமா வில்லனுடைய கேரக்டர கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வில்லன் வந்து 2 பேரும் இருப்பாங்க. ஆரம்பத்துல நல்லவனா தான் இருந்திருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பொய் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும், ஊர் மக்கள் கிட்ட வேலை தேடி வரும்போதும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. அந்த ஊர் மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வில்லனா மாறுவாரு. என்னதான் ஜெயில்ல இருந்து வெளியில வந்தாலும், இவருக்குள்ள அந்த கோபம் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா தான் ரெட் கலர் ஆரம்பத்துல குடுத்திருப்பாங்க டைட்டில்ல. தங்கச்சிக்காகவும் நல்லவரா இருப்பாரு. அதே மாதிரி அதியமானையும் நம்புவாரு. அதனால தான் ரெட் கலருக்கு அடுத்து கோல்டன் கலர் குடுத்திருப்பாங்க. டைட்டிலோடைய ஃபாண்ட்ல ரத்தம் தெறிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கொலைகள் எல்லாமே வந்து கம்பிய வச்சு ரத்தம் தெறிக்கிற மாதிரி தான் வந்து கொலை பண்ணுவாரு. ஸோ, அதுக்கான ரெஃபரன்ஸா கூட டைட்டில்ல ரத்தம் தெறிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டைட்டில்ல ஒரு தாலி தொங்கும். இத கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்தோட இடையில சுருளி அவரோட ஒய்ஃப்க்கு ஆசையா கஷ்டப்பட்டு தாலி வாங்கி கொடுத்திருப்பாரு. அத போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த தாலியெல்லாம் அறுத்துருவாங்க. அதே மாதிரி பெண்களையுமே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால தான் பொய் கேஸுக்கு ஒத்துக்குவாரு. இந்த கொலைகள்லாம் செய்யும்போது தாலியையும் அருணா கயிறும் மட்டும் தான் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ, கதையில மெயின் கான்செப்ட்டா என்ன அப்படிங்கிறத படத்தோடைய டைட்டில்ல அவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 76 கொலைகள் நடந்திருக்கும். அதுல எந்த ஒரு தடயமே கிடைச்சிருக்காது. அதனால தான் இந்த வெப் சீரிஸுக்கு தடயம் அப்படிங்கிற நேம கதைக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சமுத்திரக்கனி நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் தடயம். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் ZEE5 OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஒருத்தரை துரத்திட்டு வருவாங்க. அப்ப போலீஸ்காரரே வந்து அவரை கொன்றுவாரு. ஸோ, இந்த ஒரு சீன்லயே இந்த போலீஸ்காரர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவ்வளோ அழகா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இதுல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த கொலைகளை தொடர்ந்து தான் அடுத்தடுத்த கொலைகள்லாம் நடக்கும். ஸோ, இந்த கொலை எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே காமிச்சிருக்கலாம். இந்த வெப் சீரிஸோடைய பார்ட் 2க்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. ஒருவேளை இவருடைய பிளாஷ்பேக் பார்ட் 2ல கூட வரலாம். அதியமானுடைய இன்ட்ரோ சீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டீல பிஸ்கட்டை முக்கிய சாப்பிட போவாரு. அப்ப பிஸ்கட் வந்து அந்த டீலயே திரும்ப திரும்ப விழுந்துரும். அதே மாதிரி படத்தோடைய லாஸ்ட் சீனுமே வந்து பிஸ்கட்டை முக்கிய சாப்பிட்ற மாதிரி தான் வந்து படத்தையே முடிச்சிருப்பாங்க. இந்த பிஸ்கட்டை முக்கிய சாப்பிட்றதுல அவ்வளோ அழகா டீட்டெயிலிங் வச்சிருப்பாங்க. அதியமான் வந்து ஆரம்பத்துல விஆர்எஸ் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கதை ஸ்டார்ட் பண்ணும்போதே விஆர்எஸ் கொடுக்கலாமா வேண்டாமான்னு இவரே ஆரம்பத்துல இருந்து குழப்பத்துல இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் டீல பிஸ்கட்டை முக்கி எடுத்து செக் பண்ணி இருந்திருக்கிறாரு. விஆர்எஸ் கொடுப்போமா வேண்டாமா அப்படின்னு. பிஸ்கட் கீழே விழுந்துச்சு அப்படின்னா விஆர்எஸ் கொடுத்துடலாம். சப்போஸ் விழுகல அப்படின்னா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் ஃபர்ஸ்ட் சீனும் சரி லாஸ்ட் சீனும் சரி பிஸ்கட்டை டீல முக்கி எடுத்திருந்திருப்பாரு. ஆனா ஆரம்பத்துல டீக்குள்ள பிஸ்கட் விழுந்துரும். அதுக்கு அடுத்தடுத்த சீன்ல வந்து கேஸ் பார்க்க போயிருவாரு. இதே இது கிளைமேக்ஸ்ல வந்து டீல பிஸ்கட் முக்கும் போது அந்த பிஸ்கட் உடையாம இருக்கும். அதனால விஆர்எஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டு டியூட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா சொல்லி இருந்திருப்பாங்க. பிஸ்கட் உடைஞ்சிச்சு அப்படின்னா யூனிஃபார்ம் இல்லாம மோதுவேன். சப்போஸ் பிஸ்கட் உடையாம இருந்துச்சு அப்படின்னா டியூட்டில இருந்து மோதுவேன். ஆனா மோதுறது என்னமோ உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. ஸோ, இந்த டயலாக் மூலமா அவர் கொடுத்த விஆர்எஸ் வந்து கேன்சல் ஆன மாதிரியும் பார்ட் 2க்கு லீடு கொடுத்த மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அதியமானுடைய கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மூளை வந்து ரொம்ப ஷார்ப்பா பிரில்லியண்டான ஒரு ஆளா இருப்பாரு. ஆனா பாடி ரொம்ப வீக்கா இருப்பாரு. அதனாலதான் ஒல்லியா இருக்கிற மாதிரி இந்த படம் ஃபுல்லாமே காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல பகல் ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு நைட்டு ஜீப்ல டிராவல் பண்ணும்போது ஜீப் பிரேக் டவுன் ஆயிரும். அப்ப டிரைவர் வந்து அதியமான தள்ள சொல்லி இருந்திருப்பாரு ஜீப்பை. அதியமானாலையும் தள்ள முடியாது. டிரைவரையும் தள்ள சொல்லியிருப்பாங்க. டிரைவரும் தள்ள முடியாது. ஸோ, பகல் ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷனுக்காண்டி அலைஞ்சதுனால 2 பேருமே டயர்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஜீப் தள்ளுறது மூலமா அழகா காமெடியா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சுருளியோடைய வீட்டில் ஒரு நாள் நைட்டு அதியமானும் டிரைவரும் தங்கியிருப்பாங்க. அப்போ மறுநாள் கிளம்பும்போது சாப்பிட்டு போன்னு அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க. அதனால சாப்பிடவும் செஞ்சுருப்பாங்க. அதியமான் வந்து சாப்பிட அலோவ் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற வீட்லையுமே வந்து புளியம்பழம் காய போட்டிருப்பாங்க. அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த டிரைவரும் நான் சுகர் பேஷண்ட்டு டேப்லெட் போடணும்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதனால தான் சுருளி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ, சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ
அழகா டீட்டெயிலிங்கா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல லக்ஷ்மியோட கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அப்ப மாமியாரும், மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க மாமியார் வந்து போலீஸ் வேலையெல்லாம் வேண்டாம்னு சொல்லி திட்டுவாங்க. அப்ப என்னதான் லக்ஷ்மி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுனாலும், அந்த நேரத்துல அதியமான் வந்து உடனே ஆந்திராவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிய கூட்டிட்டு போயிருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பயும் ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரவங்க வந்து லக்ஷ்மிய கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்விடேஷன் கொண்டுட்டு வந்திருப்பாரு. லக்ஷ்மி செலக்ட் பண்றதுக்காண்டி. அப்பயும் ஒரு கொலை நடந்திருக்கும். அங்கேயும் லக்ஷ்மி வந்து போயிருப்பாங்க. கடைசியா கல்யாணம் ஆகப்போகுது அப்படின்னு பத்திரிக்கைய கொண்டுட்டு வந்து அதியமான் கிட்ட குடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களுடைய போர்ஷன் வந்து இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். ஸோ பார்ட் 2ல இவங்களுடைய போர்ஷனுமே வந்து கன்டின்யூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ் வேலை அப்படின்னா எந்த நேரமும் எப்போதுமே வந்து அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த லக்ஷ்மி கேரக்டர் மூலமா அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. அதியமான் வந்து இந்த கொலைகள் எல்லாத்தையுமே 2 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாரு லக்ஷ்மி கிட்ட. 2 ஃபுட் பிரிண்ட் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல அவருடைய கால வச்சு மெஷர்மென்ட் பண்ணி பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டயலாக் மூலமாவே ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல குழந்தைங்கலாம் வந்து, "மாமா டியூஷன் எடுங்க. நாங்க திருவிழாவுக்கு போகணும்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு "நீங்க திருவிழாவுக்கு போங்க. அதுக்கப்புறம் டியூஷன் எடுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பார்லேஜி பிஸ்கட் வந்து குடுத்துருப்பாரு. அதே மாதிரி இவரு டீல முக்கி பிஸ்கட் சாப்பிடுறதுமே வந்து பார்லேஜி பிஸ்கட் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த கதை வந்து 1999ல நடக்கிறதுனால, அந்த காலகட்டத்தில பார்லேஜி பிஸ்கட் தான் ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. ஸோ அதையுமே இந்த படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல அதியமான் வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இதுல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அதியமான் வந்து படம் ஃபுல்லாவே ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நுணுக்கமா பார்க்கக்கூடியவரா தான் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல இந்த இடம் சின்ன ஸ்பேஸா தான் இருக்கும். ஜீப் நிக்கிது. ஆனா அது கூட அதியமானுக்கு தெரியாம இருக்கிற மாதிரி காட்டி லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல 2 தடவ டீ கடையில உட்காந்து பிஸ்கட் முக்கி சாப்பிடுறதுக்கான டீ கடைக்கு போவாரு. ஆனா எந்த ஒரு டீயுமே வந்து குடிச்சிருக்க மாட்டாரு. இதே இது இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது வேற ஒருத்தர டீ வாங்க சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஏன் இவர் போய் டீ வாங்கல அப்படின்னா, இவர் பிஸியா இருக்கிறாருன்னு டீ கடையில உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம பிஸியா அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி அடுத்தவர டீ வாங்க சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல தான் வந்து இவர் டீ வாங்கி குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸா உட்காந்து டீ வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல டீங்கிற ப்ராப்பர்ட்டி கூட அவ்வளோ முக்கியத்துவம் குடுத்துருப்பாங்க. இந்த படத்துல 76 கொலைக்கான டீட்டெயிலா சுருளி வீட்ல வந்து பீரோல நெறைய தாலிக்கயிறு, அருணா கயிறு அவருடைய பீரோல மாட்டி வச்சிருப்பாரு. அதியமான் கண் பார்வைக்கு சுருளி தான் குற்றவாளின்னு ஒரு ஹிண்ட் குடுத்துருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல தங்கச்சி போட்டுட்டு வந்த அந்த தாலி கயிற எடுத்து அதியமான் கண்ணுக்கு முன்னாடியே கழட்டி ஒய்ஃப் ஃபோட்டோவுக்கு மாட்டி விடுவாரு. இந்த சீன் மூலமாவே இவர் தான் குற்றவாளின்னு அதியமானுக்கு சிம்பாலிக்கா காட்டியிருப்பாங்க. சுருளியும் ரவியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோழி திருட்டு கேஸ்ல மாட்டியிருப்பாங்க. அப்பதான் கைரேகையை வச்சுட்டு போவாரு. அடுத்த சீன்லயே வீட்டை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. வீடை காலி பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் கைரேகையை செக் பண்றாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மூலமா நம்ம மாட்டிக்கிருவோம்னு நினைச்சு கைரேகையை பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. ராயுடு வந்து ஆந்திரா மெயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. இவர் எப்படி இந்த கரெக்டான நேரத்துல வந்திருப்பாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ஜெயிலர் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரு. ஸோ இந்த ஃபோன் கால் மூலமா ஜெயிலரும் ராயுடோடைய ஆளுங்க தான் ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய ப்ரீ கிளைமேக்ஸ்ல அவ்வளோ டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ராயுடு சுருளி கிட்ட கேட்பாரு கடைசி ஆசை இருக்கான்னு. அதுக்கு ரவியும் நானும் ஒன்னா தான் இருந்தோம், ஒன்னா தான் கொலை பண்ணணும், ஸோ சாகும்போதும் ஒன்னா தான் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி அடுத்தடுத்து சாகடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸ் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு போட்டோல இவங்க 2 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த போட்டோல அவங்க தங்கச்சியும் இருக்க மாட்டாங்க. ஸோ இது மூலமாவே இவங்க 2 பேரும் க்ளோஸ் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சுருளி வந்து சிகரெட் வேணும்னு கேட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் 2 இன்வெஸ்டிகேஷன்லயும் சிகரெட் வந்து எடுத்திருப்பாங்க தமிழ்நாடு போலீஸ்காரவங்க. சிகரெட் மூலமா தான் குற்றவாளி ஆந்திரான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன்ல சிகரெட் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டியா காட்டியிருப்பாங்க. ராயுடு வந்து சுருளி கிட்ட உன் தங்கச்சியை பத்தி கொஞ்சமாவது நீ யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
அப்ப சுருளி வந்து திரும்பி அதியமான பார்ப்பாரு. ஸோ அவருடைய பார்வை மூலமா தங்கச்சி சேஃப்ன்னு ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி படத்தோட இடையில அதியமான் வந்து உன் தங்கச்சி எனக்கு பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ரவிய போலீஸ் கிட்ட இருந்து பர்மிஷன் கேட்டு தனியா கூட்டிட்டு போய் தங்கச்சி வந்து சேஃப் தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். என்னதான் சுருளியும் ரவியும் கெட்டவனா இருந்தாலும் அவங்களுடைய பக்கத்துல நியாயம் இருக்குது அப்படிங்கிறத அதியமான் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா சுருளியும் அதியமானும் சேம் கலர் ஷர்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷூட் பண்ணும்போது கூட அதியமான் வந்து திரும்பிக்கிருவாரு. ஷூட் பண்றத கண்ணாடியில தான் பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனாலதான் சுருளி கொடுத்த வாக்குமூலத்தை லக்ஷ்மி கிட்ட கொடுத்து தண்டனையை வாங்கி கொடுக்கற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. இந்த ஒரு சீன்ல ஆந்திரா இன்ஸ்பெக்டர் 76 ஆளுங்களை கொலை பண்ண கொலையாளி என் கையில கிடைச்சா சுட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. இந்த டைலாக கனெக்ட் பண்ற விதமா தான் கிளைமேக்ஸ்ல அவரே ஷூட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஷூட் பண்ணுனதுக்கு அப்புறம் மேலதிகாரிகள் மட்டும் போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சில போலீஸ் மட்டும் அங்கேயே இருப்பாங்க. ஸோ அந்த பணத்தை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்காண்டி வெயிட் பண்றாங்க அப்படின்னு அவ்வளோ அழகா கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி கிட்ட டிஎஸ்பி வாங்க கார்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப லக்ஷ்மிக்கு இந்த 2 பேத்த கொலை பண்ணுனதுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி அதியமானுடைய ஃபேஸை பார்ப்பாங்க. ஸோ அவருடைய கார்லயே நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமா அவருக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சுருளி படம் ஃபுல்லாவே வில்லத்தனமா தான் இருப்பாரு. சுருளிக்கும் அதியமானுக்கும் இடையில இருக்கிற தாட் ப்ராசஸ் தான் படத்தோடைய கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டும் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல 76 கொலைகள் பண்ணனாலும் எந்த ஒரு கேஸுமே கோர்ட்டு வரைக்குமே போயிருக்காது. கோர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ப்ரூஃப் தான், யார் பண்ணுனாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தேவைப்படும். ஸோ எந்த ஒரு தடயமும் இல்லாததுனால தான் எந்த ஒரு கேஸுமே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த ஒரு படம். உண்மையான சம்பவத்திலையுமே வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி படத்துடைய டீம்ல இருந்து சொல்லப்படுது. இந்த படத்துடைய மெயின் கான்செப்டே வந்து அதிகாரம் ஒருவனை எப்படியெல்லாம் காயப்படுத்துது, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த சாதாரண மனுஷன் வந்து அதிகாரத்தை கூட மோதுறத விட்டுட்டு அப்பாவி ஜனங்க கிட்ட காமிப்பான். ஏன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் என்னதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் திரும்பவும் மக்கள்கிட்டயே வந்து வேலைக்கு வந்து நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப யாருமே சுருளிக்கும் ரவிக்கும் வேலை போட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த கோபம் தான் இந்த 76 கொலைகளையுமே பண்ண வச்சிருக்குது. அந்த அப்பாவி ஜனங்களை அழிக்கிறது மூலமா அதிகாரத்துல இருக்கிறவங்களையும் ஆட்டி படைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அதியமான் வந்து வேலையை விட்டு போக போறோம் அப்படிங்கிறதுனால பெருசா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்க மாட்டாரு. டீ கடையில போய் உட்காரதா இருக்கட்டும். கடைசியில ஆந்திரா போலீஸ் ஸ்டேஷன்லயுமே வந்து ஆந்திரால இருக்கிற டிஎஸ்பி அதியமான திட்டும் போதும் அதியமான் வந்து எல்லாரும் நேரம் நிப்பாங்க. ஆனா அதியமான் மட்டும் கேர்லெஸ்ஸா நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படி நம்ம வேலையை விட்டு போறோம், போலீஸ் ஆளுங்களே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜை ஒரு டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க. தடயம் வெப் சீரிஸை நீங்க ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோட உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல பராசக்தி படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. தடயம் வெப் சீரிஸ்ல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.